மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். எல்லாருமே இந்த 2024 மே மாதத்தில் வரக்கூடிய இந்த குரு பயிற்சியை ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க. அந்த ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய அந்த குரு பயிற்சி பலனை தான் இப்ப நம்ம சொல்றோம். மே மாதம் 1ஆம் தேதி 11:57 AM அந்த 11:57 மேசத்திலிருந்து கிருத்திகை நட்சத்திரத்தில் இருந்து பெயர்ச்சியாகி ரிஷபத்துக்கு அந்த குரு பகவான் பெயர்ச்சியே வராங்க. அப்போ காலபூச தத்துவத்தில் 2ஆம் இடத்துக்கு குரு பெயர்ச்சியாகி வருவது டோட்டல் எல்லா ராசிக்காருக்குமே நல்லதுதான். இதுல பில்டிங் மெட்டீரியல் சம்பந்தப்பட்டது, இந்த உணவு பொருள்கள், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் சம்பந்தப்பட்டது, பெண்களுக்கு ரொம்பவுமே நல்ல சந்தோஷமும் ஒரு திருப்தியும் கண்டிப்பாக கொடுக்கும். இது மட்டும் இல்லைங்க, அந்த பெண்களாகப்பட்டது இந்த பீரியட்ல கண்டிப்பாக தங்கம் வாங்குவதற்குண்டான வாய்ப்புகள் வரும். அப்ப எல்லா பெண்களுமே இந்த சமயத்துல சந்தோஷமாக இருப்பாங்க. அப்ப எங்களுக்கு எதுவுமே இல்லையா சார் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஆண்களுக்கும் கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் இருக்குது. அப்போ நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்க. நீங்க ஓடி ஆடி உழைப்பதற்குண்டான வேலை விட்டது. அந்த உழைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு கை கொடுக்கும். அந்த உழைப்புனால நல்ல பலன் அடைவீங்க. அந்த நல்ல பலனால் உங்களுடைய குடும்பமே சந்தோஷமாக இருக்க போகிறது. அப்ப இந்த பலனாகப்பட்டது நம்ம யாருக்கு சொல்ல போறோம்னா, சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன் எப்படி இருக்கும்? அப்ப சிம்ம ராசிக்கு 10ஆம் இடத்தில் இந்த குரு பயிற்சி ஆறாங்க. அப்ப அந்த குரு பகவான் பயிற்சி ஆகிறது இங்க சுக்கர பகவானுடைய வீட்டுல. அப்ப அந்த சுக்கர பகவானுடைய வீட்டுல குரு பயிற்சியை நிக்கிறதுனால இந்த சுக்கர பகவானும் குருவும் இணையலாமா? அதே சமயத்துல சுக்கர பகவானும் குருவும் பகைவர்கள் அல்லவா அப்படின்னு நீங்க கேட்கலாம். பகைவர்கள் தான். ஆனாலும் இந்த கோல்சார பலனில் அந்த பிரச்சனை இல்லை. அப்ப இந்த குருவும் சுக்கிரனும் இணைவது கோடீஸ்வர யோகம். அப்ப அந்த யோகமாகப்பட்டது எல்லா ராசிக்காரங்களுக்கும் கண்டிப்பாக கிடைக்கும். இப்ப இந்த 10ஆம் இடத்துல இந்த குரு பகவான் பெயர்ச்சி ஆனதுனால சிம்ம ராசிக்காரங்களுக்கு என்ன பலன் நடக்கும்? 10ஆம் இடம் குரு பயிற்சி. 10ஆம் இடத்தில் குரு வந்தால் பதவி பறிபோகும் அப்படின்னு எல்லாரும் நாம் சொல்லி கேட்டிருக்கிறோம். கண்டிப்பாக உங்களுடைய பதவி பறி போகாது. 10ஆம் இடத்துல குரு வந்துச்சுன்னா இடம் விட்டு இடம் மாறி போய் வேலை செய்வாங்க. அவங்களுக்கு இடம் மாற்றங்கள் கிடைக்கும், ஊர் மாற்றங்கள் கிடைக்கும், வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அப்ப இந்த பீரியட்ல உங்களுக்கு இடம் மாற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். இது போக நீங்க என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களோ அந்த வேலையில கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக, கொஞ்சம் சுறுசுறுப்பாக, 4 பக்கமும் கண்ணு வச்சுட்டு கொஞ்சம் ஜாக்கிரதையாக வேலை செய்யணும். இல்லைன்னா செய்யாத தப்புக்கு தண்டனை கிடைக்கும். இல்லைன்னா உங்களுக்கு பார்க்க போன வேலையில தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத குழப்பங்கள் இது வருவதற்குண்டான சூழ்நிலைகள் இருக்குது. அப்ப அதற்கு இடம் கொடுக்காமல் உங்களுடைய கண்ணு பூராம, உங்களுடைய மைண்ட் பூராம அந்த வேலையில இருந்ததுன்னா உங்களை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. அதே சமயத்துல பிசினஸ் பண்றவங்க, அப்ப எந்த பிசினஸ் பண்றவங்களாக இருந்தாலும் சரி, அந்த பிசினஸ்ல கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருங்க. அப்ப அந்த பிசினஸ்ல அடுத்தவங்களை நம்புறதோ, அடுத்தவங்களை நம்பி ஜாமீன் போடுறதோ, இல்ல அந்த பிசினஸ இவங்க பார்த்துக்குவாங்க அப்படி இவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு நாம வேற ஏதாவது பார்த்துட்டு இருக்கிறதோ, அந்த பிசினஸ்ல பார்க்க நம்ம கொஞ்சம் அக்கறை இல்லாமல் நம்ம கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருக்கிறதோ இந்த பீரியட்ல கண்டிப்பாக வேண்டாம். அப்ப இந்த பீரியட்ல உங்ககிட்ட 10 பேர் 20 பேர் வேலை செய்யறாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் தீவிரமாக கண்காணிங்க. அவங்களுக்கு கரெக்டான வேலையை கொடுங்க. அவங்க கரெக்டா வேலை செய்யறீங்களான்னு பாருங்க. இல்லைன்னா அவங்க இந்த காலகட்டத்துல உங்களை ஓபி அடிச்சுட்டு போயிடுவாங்க. அப்ப இதனால உங்களுக்கு நஷ்டம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. பெரிய பெரிய கான்ட்ராக்ட், பெரிய பெரிய உங்களுடைய பிசினஸுக்கு உண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும்போது அதில் நீங்களே இருந்து நீங்களே டைரக்டா பேசி அதை முடிச்சுக்கோங்க. இப்படி செய்யறதா கண்டிப்பாக நல்லது. அப்ப வேலையில பிரச்சனை வராது. அதன் மூலியமா உங்களுக்கு வருமானத்திலையும் பிரச்சனை வராது. எப்படியும் நீங்க வருமானத்தை சம்பாரிச்சு அந்த வருமானத்தின் மூலியமாக
கண்டிப்பாக நீங்க நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கிறது. இது போக சிம்ம ராசியில பிறந்த பெண்கள் இவங்களும் கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலகட்டம். அந்த பெண்கள் அந்த குழந்தைகள் ஆகப்பட்ட சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள். அப்ப அவங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷமாக இருந்து அந்த குடும்பத்தையே சந்தோஷமாகவும் வச்சுக்குவாங்க. அதற்கு பார்க்க போனா ஆண்கள் நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, கண்டிப்பாக அவர்களை நல்லா பார்த்துக்கணும். அப்ப இந்த காலகட்டத்துல நீங்க அவங்களை நல்லா பார்த்துக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அது போக அவங்களுக்கு ஆடை ஆபரணங்கள், நீங்க நகை நெக்லஸ் கண்டிப்பா வாங்கி கொடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் உங்க மனசுக்கே அது வரும். நீங்க அன்போடு சந்தோஷமாக பாசத்தோடு வாங்கி கொடுப்பீங்க. இதை எல்லாமே ஏத்துக்கிட்டு அவங்களும் சந்தோஷமாவும் கூட இருப்பாங்க. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்துல ஒரு சந்தோஷம், ஒரு நிம்மதி, ஒரு திருப்திங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். இந்த காலகட்டத்துல உங்களுடைய மக்களாகப்பட்டது நீட் எக்ஸாம் எழுதுவாங்க, டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுவாங்க, இந்த மாதிரி கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட எக்ஸாம் எழுதுவாங்க. அப்படி எழுதினாலும் அவங்களுக்கு பார்க்க போனா இந்த காலகட்டத்துல ஒரு திருப்தி கிடைக்கும், ஒரு சந்தோஷம் கிடைக்கும், அவங்களுக்கு ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். அப்ப இதை எல்லாமே பார்த்து நீங்க சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா சிம்ம ராசியில பிறந்தவங்க, சிம்ம லக்னத்துல பிறந்தவங்க சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு உங்களை சுத்தி நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ இந்த சமயத்துல நீங்க பண்ணக்கூடிய பரிகாரம் என்னன்னா, இந்த அனாதை குழந்தைகளுக்கு ஏதாவது நீங்க வாங்கி கொடுக்கலாம். அப்ப ஏதாவது வாங்கி கொடுக்கறது அப்படிங்கிறத விட அவங்களுக்கு இந்த முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடியை வாங்கி கொடுப்பது நல்ல விஷயம். அதே சமயத்துல அவங்களுக்கு உணவு வாங்கி கொடுக்கலாம். இப்போ அவங்க மேல கொஞ்சம் கேர் எடுத்துட்டு அவங்க இருக்கிற இடத்துக்கு போய் நாம தான தர்மங்கள் செய்வதில் நல்ல விஷயம் தான் உங்களுக்கு கிடைக்க முடியும். கண்டிப்பா நீங்க கெட்டு போக மாட்டீங்க. அது போக நீங்களும் உங்களால முடிஞ்ச தான தர்மத்தை உங்களை தேடி வரவங்களுக்கும் தாராளமாக செய்யலாம். இது தப்பு நடக்காது. அதே சமயத்துல இந்த பீரியட்ல பாத்தீங்கன்னா ஸ்ரீரங்கத்துல இந்த குருவுடைய வீட்டுக்கு ராகு வர்றதுனாலையும் இந்த 12 ராசிக்காரங்களுக்கும் 12 லக்னக்காரங்களுக்கும் எந்த விதமான அசம்பாவிதங்களும் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸ்ரீரங்கத்துல ஒரு சர்வ சாந்தி யாகம் நடத்துறாங்க இந்த குரு பயிற்சியில. அப்ப அந்த குரு பயிற்சி காலகட்டத்துல ஒரு குதிரை, ஒரு யானை, 20 பார்க்க போனா ஐயர்கள் வச்சு, அது போக 60 பிரம்மச்சாரிகளை வச்சு இந்த யாகம் நடத்துறாங்க. இந்த யாகத்துல நீங்க கலந்துக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அதே சமயத்துல நீங்க நெட்ல இதுக்கு டிக்கெட் வாங்கிக்கலாம். இதுல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீர்ந்து ஒரு நிம்மதியான ஒரு இடத்துக்கு வரக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மன அமைதி கண்டிப்பாக கிடைக்கும், அந்த மனசாந்தி கிடைக்கும், உங்களுக்கு மனசுல இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ் குறையும். அப்ப குடும்பமே சந்தோஷமா இருக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயத்துல இது டிவிலையும் ஒளிபரப்பு செய்யறாங்க, தாராளமாக நீங்க பாத்துக்கோங்க. அது போக 3 நாள் கழிச்சு அந்த பிரசாதம் உங்க வீட்டுக்கே சேரும். யார் எல்லாமே விருப்பப்படுறீங்களோ அவங்க எல்லாருமே இதுல கலந்துக்கிறது நல்ல விஷயம். நல்லா இருப்பீங்க. நேயர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்னுடைய பதிவை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறீங்க. நீங்க தொடர்ந்து பார்த்துட்டு வர்றதுனால எங்களுக்கும் ஒரு ஊக்குவிப்பு கொடுக்கறது மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்ல, நீங்க சப்ஸ்கிரைப் பண்றீங்க, உங்களுடைய ஜாதகத்தையும் எங்கிட்ட கொடுத்து உங்களுடைய டவுட் எல்லாமே கேட்டுக்கிறீங்க. உங்க எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அதே சமயத்துல உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களை ஜி கோபால். நன்றி, வணக்கம்.